الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم، غلبت الروم في أدنى الأرض وهم من بعد غلبهم سيغلبون في بضع سنين، لله الأمر من قبل ومن بعد، يومئذ يفرح المؤمنون بنصر الله ينصر من يشاء وهو العزيز الرحيم. صدق الله العلي العظيم. புகழனைத்தும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜுமாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம் மேலே ஓதி காட்டிய வசனம் சூரத்துர் ரூம் என்கிற ஒரு சூறாவினுடைய அத்தியாயங்கள். இந்த சூரத்துர் ரூம், இந்த ஆயத்தை அல்லாஹ் எப்போது பெருமானாருக்கு இறக்கி தந்தான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தக்குடி யுத்தத்திலே இருக்கிறார்கள். ஹந்தக்குடி யுத்தம் எவ்வளவு கடுமையான ஒரு யுத்தம்! சஹாபாக்கள் பசியில் இருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய சில சஹாபாக்களுடைய ஆலோசனைக்கு இணங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை சுற்றி ஒரு அகல் தோண்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த அகலை இன்னைக்கும் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு சாதாரண மனிதர்களாக பல நாளாக பசியாக இருக்கக்கூடிய சஹாபாக்களால் அது தோண்ட முடியாது, ஒரு மிகப்பெரிய இயந்திரங்களால் அது தோண்டி இருக்க முடியும் என்று சிந்தனைக்கு ஏற்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வைத்து மதீனாவை சுற்றி ஒரு அகல் தோண்டுகிறார்கள். இந்த அகலுக்கு, இந்த அகல் யுத்தம் இருக்கிறதே, அது அரபியிலே ஹந்தக் யுத்தம், ஹந்தக்குடைய போர் என்பதாக சொல்லுகிறோம். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வெறும் நீங்கள் ஹந்தக்குடி யுத்தத்திற்காக வேண்டி தயாராகுங்கள், மதீனாவை சுற்றி அகலை தோண்டுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு மாத்திரம் இடவில்லை. பெருமானார் சஹாபாக்களோடு களத்தில் இறங்கினார்கள். பொதுவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருடைய உத்தரவு செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஓரமாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அல்ல, அது ஒரு தலைவருக்கு அழகும் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு களத்தில் இறங்கி உதவி செய்வார்கள், போர் செய்வார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு முக்கிய சிறப்பம்சமாக இருக்கிறது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு களத்தில் இறங்கி உழைக்கிறார்கள், அகல் தோண்டுகிறார்கள். சஹாபாக்களால் பசி தாங்க முடியவில்லை. எல்லா சஹாபாக்களும் மூஞ்சி வாடி போய் கிடக்கிறது. சஹாபாக்களுடைய மோன்கள் எல்லாம் பசியில் வாடி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், ரொம்ப நாட்களாக சாப்பிடல, பசியாக இருக்கிறோம் யா ரசூலுல்லாஹ். எல்லா சஹாபாக்களும் வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டிருக்கிறோம் யா ரசூலுல்லாஹ் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சஹாபாக்களுக்கும் பதிலளிக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய ஆடையை விளக்கி காண்பித்தார்கள். எல்லா சஹாபாக்களும் வயிற்றிலே ஒரு கல்லை கட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் 2 கற்களை கட்டியிருக்கிறார்கள். சொல்லாமல் காண்பித்து சொன்னார்கள், உங்களை விடவும் நான் அதிகம் பசியுடையவனாக இருக்கிறேன். சாப்பிட்டு பல நாள் ஆகிவிட்டது. ஒரு அரை ரொட்டி துண்டு கூட நான் சாப்பிடவில்லை, கடுமையான பசியோடு இருக்கிறேன். அல்லாஹ் நிச்சயம் உதவி செய்வான் என்று சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து சொன்னார்கள்.
அருமையானவர்களே, இந்த பசியிலே தான், இந்த கடுமையான பசியில் சஹாபாக்கள் போர் செய்வதற்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களுக்கு ஒரு சுப செய்தி சொன்னாங்க. அது என்ன சுப செய்தி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழியை தோண்டி கொண்டிருக்கக்கூடிய சஹாபாக்கள் இடத்துல சொன்னாங்க, பின்னால் ஒரு காலம் வரும், நாம் ரோம் பாரிசிக மன்னருடைய அந்த ரோமை நாம் வெற்றி கொள்வோம் என்பதாக பெருமானார் சஹாபாக்கள் இடத்துல சொன்னாங்க. இந்த சுப செய்தியை கேட்ட சஹாபாக்கள் உண்மையிலுமே அந்த போரில் வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு சந்தோஷம் போல சஹாபாக்களுடைய முகத்துல அப்படி ஒரு மலர்ச்சி. யாரும் கேட்கவில்லை, யாரும் சொல்லலாம் பசியோடு இருக்கிறோம், அடுத்த வேளைக்கு உணவில்லை, நாம எப்படி ரோம போய் வெற்றி கொள்வோம் சொல்லி எந்த சஹாபாக்களும் கேட்கல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நிச்சயமாக நாம் ரோமை வெற்றி கொள்வோம். நபியினுடைய வார்த்தை உண்மை, நபியினுடைய வார்த்தையை தவிர உலகத்தில் யாருடைய வார்த்தையும் உண்மையாக இருக்க முடியாது. பெருமானார் சொன்னாங்க, சஹாபாக்கள் நம்பினாங்க. ரோம் பிற்காலத்தில் வெற்றி கொள்ளப்பட்டது. அருமையானவர்களே, இப்பேற்பட்ட ஒரு சுப செய்தியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நேரத்தில் சஹாபாக்கள் இடத்துல சொல்றாங்க? ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நாம் ரோமை வெற்றி கொள்வோம் என்பதாக. அருமையானவர்களே, இன்றைக்கு பலஸ்தீனில் நடக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷத்தையும் அந்த மக்கள் இந்த ஆயத்தை ஓதிதான் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக ஒரு நாள் வரும், அந்த நாளிலே அல்லாஹ் முஃமின்களுக்கு வெற்றியை தருவான் என்பதாக. அல்லாஹ் முஃமின்களுக்கு வெற்றியை தருவான். ஏறத்தாழ எத்தனை மாதங்கள், 15 மாதங்கள் தொடர்படியாக நடந்து கொண்டிருந்த ஒரு போர் அல்லாஹ்வினுடைய உதவியால் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான். இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது போர் நிறுத்தம் என்பதாக. 467 நாட்கள் நடந்து வந்த போர். ஒருத்தர் 2 பேர் அல்ல, 50,000 காசா மக்கள் மூத்தாகி இருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். எல்லாம் சுஹதாக்கள். சிறு குழந்தையிலிருந்து கர்ப்பிணி பெண்களிலிருந்து பெரியவர்களிலிருந்து முதியவர்களிலிருந்து எல்லோரும் தீனுக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். 50,000 மக்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். காசாவிலே 467 நாட்கள் தொடர்ந்து நடந்த இந்த போர் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். சொன்னாங்க, ஹமாஸுடைய மக்களை நாம வெற்றி கொள்ள முடியாது, ஹமாஸ் படையினரை நாம் வெற்றி கொள்ள முடியாது. இது யார் சொன்னது? அல்லாஹ் யாருடைய வாயிலிருந்து வெளியாக்க வைக்கிறான் சொன்னா, யுஎஸ்னுடைய செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய ஆண்டனி பிளிங்கன் என்ற ஒரு மனிதர் சொல்லுகிறார். ஒருத்தன் சொல்றான், அவன் சொன்னா ஒரு வாரத்திற்கு முன்பாக ஒரு அறிக்கையை விடுகிறான். அவன் சொல்லுகிற வார்த்தை இதுதான், ஹமாஸுடைய சோல்ஜரை படையினரை நாம வெற்றி கொள்ள முடியாது, ஹமாஸினுடைய படையினரை நாம் வெற்றி கொள்ள முடியாது. அருமையானவர்களே, இங்க ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஹமாஸ் என்பது, காசா என்பது ஒரு சின்ன ஊர். ஒரு கற்பனைக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முழு இந்தியாவும் எப்படி, ஒரு சென்னை தலைநகரம் எப்படி, முழு இந்தியாவும் சேர்ந்து, முழு பல மக்கள் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு சென்னையை தாக்குவதை போல ஒரு கற்பனை. முழு இந்தியாவும் சேர்ந்து ஒரு சென்னையை தாக்குவதை போல ஒரு கற்பனை. அதுபோலதான் முழு இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு சின்ன ஊரான, ஒரு சாதாரண மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு ஊர் காசா என்கிற ஊர். அந்த மக்களை போர் செய்கிறார்கள். ஹமாஸ் என்கிற சோல்ஜர்கள் அங்க இருக்கிறார்கள், படையினர்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வினுடைய பொதுவாக இஸ்லாமிய வரலாற்றுகள்ல நாம பார்த்தோம்னு சொன்னா, போரினுடைய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை குறைவாக தான் இருக்கும். முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை குறைவாக தான் இருக்கும். சரித்திரத்தில் நாம காட்ட முடியாது முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருந்தது, காஃபிர்களுடைய எண்ணிக்கை குறைவா இருந்துச்சுன்னு சொல்லி. ஆரம்ப போரான பத்ருடைய யுத்தத்தில இருந்து பாருங்க, எத்தனை மக்கள் இருந்தாங்க? 313 சஹாபாக்கள் இருந்தாங்க. எதிரிகள் எவ்வளவு இருந்தாங்க? 1000 பேர் இருந்தாங்க. கந்தக்குடி யுத்தத்தை எடுத்துக்கொள்ளலாம், எத்தனை முஸ்லிம்கள் இருந்தாங்க? 1500 முஸ்லிம்கள் இருந்தாங்க. எதிரிகள் எவ்வளவு இருந்தாங்க? 10,000 3000 மக்களுக்கு மேலே எதிரிகள் இருந்தாங்க. தபூக்குடி யுத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க, முஸ்லிம்கள் சஹாபாக்கள் 10,000 பேர் இருந்தாங்க. மாற்று மத காபிர்கள் யூதர்கள் எவ்வளவு இருந்தாங்க? ஏறத்தாழ 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தாங்க. அருமையானவர்களே, இஸ்லாமினுடைய வரலாற்றிலே நாம போராளிகளாக போர் செஞ்ச ஆட்களுடைய எண்ணிக்கை குறைவு, ஆனா அல்லாஹினுடைய உதவி இருந்தது. முஸ்லிம்களுக்கு அல்லாஹினுடைய உதவி இருந்தது. ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் யாரும் அழிக்க முடியாது, யாரும் அளிக்க முடியாது. உலகத்திலே இந்த மார்க்கத்தையும் இஸ்லாமியர்களையும் எந்த ஒரு சக்தியும் அளித்திட முடியாது. அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வான். இன்றைக்கு அந்த பலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் உதவி செஞ்சான், அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். இப்போ போர் என்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, பாஸ் பட்டன் என்பதை போல சொல்றாங்க. இப்போ போர்ல ஒண்ணு பாஸ் நிறுத்தி வைக்கிறதுலாம் கிடையாது.
ஒன்று வெற்றி இருக்க வேண்டும், இல்லை என்றால் தோல்வி இருக்க வேண்டும். அல்லாஹ் வெற்றி யாருக்கு கொடுத்தான்? பலஸ்தீனுடைய மக்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்திருக்கிறான். ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மனிதர் சொல்லுகிறார், ஹமாஸுடைய மக்களை எங்களால் தோற்கடிக்க முடியாது. இப்படி ஒருத்தர் கருத்தை வெளியிடுறாருன்னு சொன்னா இதனுடைய கருத்து என்ன? ஆழமான கருத்து என்ன? நாங்க போரில் தோல்வி விட்டு விட்டோம், நாங்கள் போரில் தோற்று போய் விட்டோம். இது ஒருவேளை இல்ல அங்கு உள்ள அப்பாவி மக்கள்கள் கொல்லப்படுகிறார்கள். அருமையானவர்களே, காசா என்பது அங்கு உள்ள சோல்ஜர்கள் எப்படி அமைச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் போல. மேல பொதுமக்கள் இருப்பாங்க, கீழே படையினர்கள் இருப்பாங்க. இந்த இஸ்ரேல் மக்கள் பொதுமக்கள் மேல குண்டு போடுறாங்க, பொதுமக்கள் மேல தாக்குதல் பண்றாங்க, பல குழந்தைகள் ஷஹீதாக்கப்படுறாங்க, வயோதிகர்கள் கர்ப்பிணி பெண்கள் ஷஹீதாக்கப்படுறாங்க. ஆனா படையினரை ஒண்ணுமே செய்ய முடியல. ஒரு கட்டத்தில் யோசிக்கிறாங்க, இந்த படையினர்களை நாம ஏதாவது செய்யணும், வலு இழக்க செய்யணும், என்ன செய்யலாம்? அப்ப யோசிக்கிற போது அவர்கள் ஒரு கருத்தை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரேல் இருந்தா அவங்களுக்கு சாப்பாடு போது காசா மக்களுக்கு, பக்கத்தில் உள்ள எகிப்து நாடு, இப்படி எந்தெந்த நாடுகள்ல இருந்து ஒரு நெட்வொர்க் சிஸ்டத்தை கட் பண்றாங்க. முதல்ல எந்தெந்த நாடுகள்ல இருந்து உணவு, தண்ணி, பொருளாதாரம், அதே போல உடுத்துவதற்கு உடை இதெல்லாம் போகுதோ அதை முதல்ல கட் பண்றாங்க. அருமையானவர்களே, அந்த காசாவில் வாழக்கூடிய மக்கள் 467 நாளாக எப்படி உயிர் வாழ்றாங்கன்னு சொன்னா கீழே கிடக்கக்கூடிய பொருட்களை சாப்பிட்டு உயிர் வாழ்றாங்க. உண்மையிலுமே அந்த மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் ஷஹீதுடைய ரத்தத்தை கொண்டவர்கள். ஷஹீதுடைய ரத்த வாசம் அவர்களுடைய உடல்ல நிச்சயம் வீசும். அந்த மக்கள் சொல்றாங்க, நாங்க கீழே கிடக்கக்கூடிய பொருட்களை எடுத்து சாப்பிடுறோம், தண்ணியாக எதை குடிக்கிறோம்? சாக்கடையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை சுத்தப்படுத்தி அதை சுட வைத்து நாங்கள் குடித்து கொண்டிருக்கிறோம். இப்படி அன்ஹெல்த்தியான ஒரு ஃபுட் லைஃப் ஸ்டைலை அந்த மக்கள் கொண்டு வராங்க, அந்த காசாவினுடைய மக்கள். இதனால குண்டு போட்டு ஷஹீதாக்கப்படுறதும் இல்லாம உடல்நிலை சீரில்லாமல் பல நபர்கள் மூத்தாகி கொண்டிருக்கிறார்கள் காசாவிலே. அருமையானவர்களே, என்றாலுமே கூட ஹமாஸ் என்கிற அந்த படையினரை முழுமையாக அழிக்க முடியல. அல்லாஹ் உதவி செய்யறான் அந்த மக்களுக்காக வேண்டி. இப்போ ஒரு தோல்வியை ஏற்றுக்கொண்டதை போல நாங்கள் போர் நிறுத்தி கொள்கிறோம் என்பதாக சொல்லியிருக்கிறான். போர் நிறுத்தி கொள்கிறோம், இனி போர் தேவையில்லை. ஒருவேளை அவங்க இந்த மக்களின் மீது ஆதங்கப்பட்டு போரை நிறுத்தி இருந்தாங்கன்னா எப்பயோ நிறுத்தி இருக்கணும். ஆனா ஆதங்கப்பட்டு நிறுத்தல, அல்லாஹ் நேரடியா காமிச்சிட்டான் முஸ்லிம்களுக்கு வெற்றி என்பதாக. தோற்கடிக்க முடியாது என்பது ஒரு நிதர்சனை உண்மை. அதனால அமெரிக்காவோடு கைகோர்த்த இஸ்ரேல், அந்த அமெரிக்கா நபர்கள் சொல்றாங்க, அறிக்கை வெளியிடுகிறார்கள், இஸ்ரேல் போர் நிறுத்தி கொள்ளும், இனி போர் செய்ய மாட்டார்கள் என்பதாக. இரண்டாவது விஷயம், அல்லாஹ் அமெரிக்காவிற்கு கொடுத்த எச்சரிக்கை, அல்லாஹ் அமெரிக்காவிற்கு விட்ட எச்சரிக்கை. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மார்க்கத்தையும் இஸ்லாமியர்களையும் யாரும் எதுவும் செய்ய முடியாது. அமெரிக்காவிற்கு கொடுத்த எச்சரிக்கை சாதாரணமான எச்சரிக்கை அல்ல. அங்க உள்ள அத்தனை பணக்காரர்களும் ஆடி போகிற அளவுக்கு அல்லாஹ் எச்சரிக்கையை கொடுத்தான். மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்தாங்க. ஆனா ஒண்ணும் இல்லாம இப்ப நடு ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, சொன்னாங்க, மிகப்பெரிய ஒரு அமெரிக்காவில் எல்லா விஞ்ஞானங்களும் தன்னுடன் இருக்கிறது, தான் தான் சிறந்தது என்று பீத்தி கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா இன்றைக்கு உள்ள இயற்கை சீற்றத்தை தடுத்து நிறுத்த முடியல. இயற்கை சீற்றத்தை தடுத்து நிறுத்த முடியல. அந்த மக்களால் கண்டுபிடிக்க முடியல எங்கிருந்து நெருப்பு வருது, எங்க பரவுதுன்னு சொல்லி. 120 கிலோமீட்டர் வேகத்துல காத்து அடிக்குது, நெருப்பு காத்து, முழு வீடுகளும் எரிந்து சாம்பலாகுது. யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல எங்க இருந்து நெருப்பு பத்துச்சுன்னு சொல்லி. அருமையானவர்களே, ஒரு நெருப்பு இப்ப எரியலாம், அப்போதான் அணிஞ்சு போயிடலாம். ஒரு இடத்துக்கு போன நெருப்பு முடிஞ்சிடும், ஒரு இடத்துல மொத்தமா அணைஞ்சு முடிஞ்சிடும். ஆனா 10 நாட்களாக எரிகிறது. ஏறத்தாழ 40,000 ஏக்கர் இடங்கள் எரிஞ்சு போச்சு, 12,000 வீடுகள், கட்டிடங்கள் எரிஞ்சு போச்சு, பல ஆயிரம் மனிதர்கள் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க. இங்க இவ்வளவு பெரிய 10 நாளா நெருப்பு எரியுது, ஆனா கணக்கு 25 பேருன்னு காட்டுறாங்க. எங்க வெளிப்படையான கணக்க சொல்லிட்டா அமெரிக்கா நாங்க தோல்வியை ஒத்துக்கொண்டுருவோம், அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த அதாபே நாங்க ஒத்துக்கொண்ட மாதிரியான ஆயிரும். அதனால சொல்றாங்க, சிந்திக்க முடியாத ஒரு எண், 25 பேர் மூத்தாயிட்டாங்களா. 10 நாட்களாக நெருப்பெரியுது, 40,000 ஏக்கர் எரிஞ்சு போயிருக்கிறது, 12,000 கட்டடங்கள் எரிஞ்சு சாம்பலாயிருக்கிறது. ஆனா கணக்கு கொடுக்கிறது 25,000 பேரும் 25 பேரும் சொல்றாங்க. அருமையானவர்களை, நாம கூட யோசிக்க முடியாத ஒரு கணக்கை சொல்லியிருக்கிறாங்க. 25 பேர் மூத்தாகல, பல பேர் மூத்தாயிருக்கிறாங்க. இது அல்லாஹ் அந்த மக்களுக்கு கொடுத்து ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை.
அமெரிக்கா என்ன செஞ்சாங்க? இஸ்ரேலுக்கு கை கோத்தாங்க. இஸ்ரேலுக்கு கை கோத்தாங்க. நீங்க பலஸ்தீனை தாக்குங்க, அந்த மக்கள் ஹமாஸ் என்கிற படையே ஒண்ணும் இல்லாம ஆக்குங்க, நாங்க உங்களோடு உறுதுணையா இருக்கிறோம், நாங்க உங்களோடு உறுதுணையா இருக்கிறோம், நீங்க என்ன சேர்தாரம் செய்யுங்க, நாங்க உங்களோடு உறுதுணையா இருக்கிறோம். அருமையானவர்களே, அமெரிக்காவினுடைய பிரபல நடிகரான ஜேம்ஸ் வுட் என்கிற ஒரு மனிதர், அந்த மனிதர் இஸ்ரேல் எப்போ பலஸ்தீன் மீது குண்டு போட்டானோ அந்த முதல் குண்டிலேயே பல மனிதர்கள் ஷஹீதானாங்க, பல குழந்தைகள் மூத்தானாங்க, தலை துண்டாகி கை துண்டாகி இப்படி மூத்தாகி கொடுக்கக்கூடிய அந்த காசா மக்கள் அந்த வெற்றியை கொண்டாடி ஜேம்ஸ் வுட் என்கிற ஒரு மனிதன் அமெரிக்காவில் என்ன செஞ்சான்னு சொன்னா ஒரு பார்ட்டி வச்சான். மக்கள் ஒரு தன்னுடைய வெற்றியை போல கொண்டாடி, இஸ்லாமியர்கள் அழிக்கப்படுவதை தன்னுடைய வெற்றியை போல கொண்டாடி இந்த ஜேம்ஸ் வுட் என்கிற ஒரு நடிகர் என்ன செய்யறான்? தான் வசிக்கக்கூடிய அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் என்கிற அந்த நகரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டி வைக்கிறான். கலிபோர்னியாவில் ஒரு பார்ட்டி, எல்லா மக்களும் கலந்து கொள்கிறார்கள், எல்லா நடிகர்களும் அந்த பார்ட்டியில கலந்து கொள்கிறார்கள். இன்றைக்கு முஸ்லிம்களை நாம எதிர்த்துட்டோம், முஸ்லிம்களை நாம அழிச்சிட்டோம் என்கிற ஒரு பார்ட்டி நடக்குது. இன்னைக்கு நேற்றைய தினம் அதே ஜேம்ஸ் வுட் என்கிற ஒரு நடிகர் என்ன செய்யறான்னு சொன்னா, தான் சுற்றி இருக்கக்கூடிய தன்னுடைய வீடை சுற்றி எரியக்கூடிய காட்சிகளை படம் பிடித்து போட்டு அழுது பேட்டி கொடுக்கிறான். நான் தப்பு செஞ்சுட்டு சொல்லுகிறான், என்னுடைய வீடும் சேர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது. சொல்லுகிற வார்த்தை இதுதான், ஒரு குழந்தையை போல கதறுகிறான், முழு அந்த நகரமும் அழிந்து கொண்டிருக்கிறது, காப்பாற்றுபவருக்கு யாருமே இல்லை, அங்க உள்ள தீயணைப்பு படையினால முடியல, யாருனாலையும் முடியல. அருமையானவர்களே, இதுதான் அல்லாஹ் விடுகிற எச்சரிக்கை. அல்லாஹ் விடுகிற எச்சரிக்கை. முதலாவது அல்லாஹ் அந்த மக்களுக்கு கொடுத்த வெற்றி, இரண்டாவது அல்லாஹ் அமெரிக்காவிற்கு கொடுத்த மிகப்பெரிய எச்சரிக்கை. அதனால அமெரிக்கா ஒரு அறிக்கையை வெளியிடுகிறது, இஸ்ரேல் என்ன செய்வார்கள்? போரை நிறுத்திக் கொள்வார்கள் என்கிற அறிக்கையை வெளியிடுகிறார்கள். அருமையானவர்களே, ஒரு நாளும் இஸ்லாத்தையும் இந்த இஸ்லாமிய மக்களையும் யாராலும் அழிக்க முடியாது. அல்லாஹ் நிச்சயம் வெற்றியை கொடுத்தே தருவான். ஒரு போர் என்பது அல்லாஹ் கட்டாயம் வெற்றியை கொடுப்பான். இந்த மார்க்கம் இருக்கிறது, இது போரை வலியுறுத்துகிற மார்க்கம் அல்ல. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு நாளும் அல்லாஹுடைய தூதர் இந்த நகரத்தை எதிர்த்து போர் செய்யுங்க, ஒரு அமைதியான ஒரு நகரம், அமைதி சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நகரத்தை எதிர்த்து அல்லாஹுடைய தூதர் நீங்க போர் செய்யுங்க என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஒரு காலம் சொல்லல. மார்க்கமும் அப்படி சொல்லி தரல. அல்லாஹுடைய தூதர் எப்படி சொல்லி கொண்டிருந்தாங்க? ஒரு பன்முக சமூகத்தார்கள் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி அமைதியை நிலைநாட்ட வேண்டும். ஒரு யூதர்கள் மதீனாவுக்கு போனாங்க, அல்லாஹுடைய தூதர் ஹிஜ்ரத் செஞ்சு, அந்த மதீனாவில் யூதர்களும் இருந்தாங்க, அந்த மதீனாவில் கிறிஸ்தவர்களும் இருந்தாங்க. இப்ப மதீனாவுக்கு போய் அல்லாஹுடைய தூதர் அந்த ஊரை கண்ட்ரோலில் கொண்டு வந்து பெருமானார் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் வெளியே அனுப்பல. அல்லாஹ்வுடைய தூதர் யூதர்கள் எல்லாம் வெளியே போங்க, கிறிஸ்தவர்கள் எல்லாம் வெளியே போங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. இஸ்லாமும் அப்படி சொல்லி தரல. அங்க எப்படி அமைதியை நிலைநாட்டுவது? பன்முக சமூகத்தார்கள் இருக்கிறார்கள், மாற்று மத அன்பர்கள் இருக்கிறார்கள், இந்து இருக்கிறார்கள், கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள், யூதர்கள் இருக்கிறார்கள், எல்லா மக்களும் இருக்கிறார்கள். அங்கே எப்படி அமைதியை நிலைநாட்டுவது? இதுதான் இந்த மார்க்கம் போதித்திருக்கிறதே தவிர இஸ்லாம் ஒரு காலம் தீவிரவாதத்தை போதிக்கல. ஆனா இன்னைக்கு எல்லா மக்களுடைய உள்ளத்திலையும் என்ன தெரிவிக்கிறாங்க? அவன் தாடி வச்சிருந்தாலே கொஞ்சம் ஆள் ஒரு மாதிரியான ஆளுதான், அவன் பேரை கேட்டாலே முகத்துல ஒரு மாற்றம். பல இடங்களுக்கு போறோம், பேர் என்னங்க? என்னுடைய பேர் இன்ன பேர். முஸ்லீம் என்கிற பெயர் சொன்னாலே அவன் முகத்துல ஒரு மாற்றம் வருகிற அளவுக்கு இந்த விஷயத்தை யார் திணிச்சா? ஒரு மாற்று மத அன்பர்கள் என்ன செய்யறாங்க? இன்னைக்கு ஒரு கமிட்டி மாதிரி ஒரு விஷயங்கள் செய்து கொண்டு முஸ்லிம்கள் எல்லாம் கெட்டவர்கள், முஸ்லிம்கள் எல்லாம் தீவிரவாதிகள் என்கிற விஷயத்தை ஆள போதிக்கிறாங்க. அருமையானவர்களே, இஸ்லாம் அமைதியை போதிக்கக்கூடிய மார்க்கம், தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காலம் நீங்க போர் செய்யுங்க, போர் எதிர்த்து வருகிற படை வருகிறார்கள் என்று கேள்விப்பட்ட பிறகுதான் அல்லாஹ்வுடைய தூதர் போர் படையை தயார் செய்வாங்க. படைகள் எதிர்த்து வருகிறார்கள், யூதர்கள் 5000 பேர் கொண்ட படையோடு வருகிறார்கள் என்று கேள்விப்பட்ட பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களை சஹாபாக்களுடைய படையை அல்லாஹ்வுடைய தூதர் தயார் செய்வாங்க. அதுக்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஊரையும் போய் அழிக்கல, எந்த மக்களையும் பெருமானார் கொலை செய்யவும் இல்லை. அருமையானவர்களே, ஆக இஸ்லாம் அது அமைதியை போதிக்கக்கூடிய மார்க்கம். இப்போ அமெரிக்காவில் இவ்வளவு பெரிய ஒரு நெருப்பு ஒரு கொண்ட ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் நமக்கு காமிச்சிருக்கிறான். ஒரு முஸ்லிம் இருக்கிறானே, பிற மனிதர்கள் அழிவதை பார்த்து சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வேதனையை பார்த்து சந்தோஷப்படுபவன் அல்ல முஸ்லிம்.
அமெரிக்காவில் இவ்வளோ பெரிய எச்சரிக்கை ஆயிருச்சுங்க, குஷி இல்லை. அப்படி சந்தோஷப்படக்கூடியவன் அல்ல முஸ்லிம். ஒரு முஸ்லிம் சந்தோஷப்படக்கூடியவன் அல்ல, மாறாக சொன்னாங்க ஒரு முஸ்லிம் படிப்பினை பெறக்கூடியவன். அல்லாஹ் இப்பேற்பட்ட ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறான். அந்த எச்சரிக்கையிலிருந்து நமக்கு என்னங்க படிப்பனே, அல்லாஹ் அதைத்தான் பார்க்க சொல்றான். ஒரு முஸ்லிம் அப்படிதான் பார்ப்பான் என்பதாக சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா திருமறையிலே ஒரு அழகான ஒரு ஆயத்தை சொல்லி காட்டுகிறான். அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர வஜாஅகுமுன் நதீர். உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய எச்சரிக்கை வந்து கொண்டே இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய எச்சரிக்கை வந்து கொண்டே இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகிறான். உலமாக்கள் இந்த ஆயத்திற்கு கருத்து சொன்னாங்க, எச்சரிக்கைனா என்னங்க? ஒரு மனிதன் நாளை மறுமையிலே தவறு செய்ததை ஒப்புக்கொள்ளாமல் அல்லாஹ்விடத்துல பல காரணங்களை சொல்லி கொண்டே இருப்பான். ஏன் நான் இப்படி தவறு செஞ்சேன் என்பதாக அல்லாஹ்விடத்துல காரணம் சொல்லி கொண்டே இருப்பான். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? ஒவ்வொரு சாட்சிகளாக ஒரு பாவத்திற்கு ஒவ்வொரு சாட்சிகளையும் அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்தி கொண்டே இருப்பான். இதைத்தான் அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிறான். வஜாஅகுமுன் நதீர், உங்களுக்கு எச்சரிக்கைகள் சாட்சிகள் வந்து கொண்டே இருக்கும் என்பதாக அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அருமையானவர்களே, நதீர் என்று சொன்னால் எச்சரிக்கையாளர்கள். எச்சரிக்கையாளர்கள் தஃப்சீரில் இதுக்கு பல கருத்துகள் சொல்றாங்க. எச்சரிக்கையாளர்னா முதல் கருத்து யார்? குர்ஆன் எச்சரிக்கையாளர்னு சொன்னாங்க. இந்த உம்மத்தினுடைய முதல் எச்சரிக்கையாளர் குர்ஆன். குர்ஆனிலே அல்லாஹ் எல்லா நன்மையான விஷயங்களையும் சொல்லிட்டான். குர்ஆனிலே அல்லாஹ் எல்லா பாவகரமான விஷயம் சொல்லிட்டான். வட்டி தெளிவாக ஹராம்னு சொல்லியிருக்கிறான், விபச்சாரம் தெளிவாக ஹராம்னு சொல்லியிருக்கிறான், மது தெளிவாக ஹராம் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த விபச்சாரத்தை வட்டியை யார் செய்வார்களோ அவர்களுக்கான தண்டனையும் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருச்சு. வெறுமனே பாவம் என்பதாக மாத்திரம் அல்லாஹ் சொல்லல, நீங்க விபச்சாரம் செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நாசமாகி விடுவீர்கள், வட்டியை உண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நாசமாகி விடுவீர்கள். அல்லாஹ் மிகப்பெரிய வேதனையை மறுமையில வச்சிருக்கிறான். எல்லா வேதனையும் அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ முதல் எச்சரிக்கையாளர் யார்? முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுத்திருக்கிறான். இரண்டாவது எச்சரிக்கையாளர் உலமாக்கள் இரண்டாவது கருத்து சொன்னாங்க, நபிமார்கள் இந்த உம்மத்திற்கான எச்சரிக்கையாளர்கள். ஒவ்வொரு காலத்திலையும் வந்த நபிமார்கள் என்னங்க சொன்னாங்க? நீங்க அல்லாஹ்வை வணங்குங்க, இது அல்லாஹ் தடை செஞ்சிருக்கிறான், அதை நீங்க தொடாதீங்க, அது பக்கத்துல போகாதீங்க, பாவத்தின் பக்கம் போகாதீங்க என்பதாக நபிமார்கள் அந்த உம்மத்திற்கு எச்சரிக்கை செஞ்சு கொண்டே இருந்தாங்க. கடைசியாக வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் சொன்னாங்க. என்னென்ன நல்ல காரியங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லி தந்தாங்க, என்னென்ன பாவமான காரியங்கள் இது செய்யாதீங்க என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் சில விஷயங்களை தடுத்திருக்கிறாங்க. அப்போ இந்த உம்மத்தினுடைய எச்சரிக்கையாளர்களாக இரண்டாவது யாரை சொல்றாங்க? நபிமார்களை சொன்னாங்க. மூணாவது எச்சரிக்கையாளராக உலமா தஃப்சீர்ல எழுதுறாங்க, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய உலகத்தில் ஏற்படுத்தக்கூடிய சில எச்சரிக்கைகள். சில இடங்கள் அழிஞ்சு போகுது, வெள்ளத்தால் அழிஞ்சு போகுது. சமீபத்தில் கூட நேபாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஏற்பட்டது, பல நபர்கள் மூத்தானாங்க. அப்போ அமெரிக்காவில் நடந்திருக்கக்கூடிய அந்த தீ விபத்துகள் இதெல்லாம் அல்லாஹ் உலகத்தில் காட்டக்கூடிய எச்சரிக்கைகள். எச்சரிக்கைகளை அல்லாஹ் ஏன் காட்டுறான்? எப்பா உனக்கு ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன், நீண்ட ஒரு ஆயுள் காலங்களை கொடுத்திருக்கிறேன், இந்த எச்சரிக்கையெல்லாம் பார்த்து உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த வாழ்க்கையை மாற்றிக்கொள். இல்ல மாத்தலன்னு சொன்னா எப்படி அந்தந்த ஊர்கள் எல்லாம் அழிக்கிறேனோ அதே போல உங்க ஊரையும் நான் அழிப்பேன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அருமையானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்துல சொல்லி காட்டுவான், வ இன் மின் கரியத்தின் இல்லா நஹ்னு முஹ்லிகூஹா கப்ல யௌமில் கியாமத்தி வ முஅذிபூஹா அஸாபன் ஷதீதா. அல்லாஹ் சொல்றான், சின்ன ஊரா இருந்தாலும் சரி பெரிய ஊரா இருந்தாலும் சரி, கியாமத்து வருகிறவுடைய நெருக்கத்திலே ஒன்னு அந்த ஊரை அழிப்பேன், இல்ல அந்த ஊருக்கு நான் வேதனை இறக்குவேன்னு சொல்லி காட்டுறான். ஒன்னு அந்த ஊர் அழிக்கப்படும், இல்ல அந்த ஊருக்கு நான் வேதனை இறக்குவேன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அருமையானவர்களே, ஆக அதை பார்த்து நாம சந்தோஷப்படுறதில்லை. அல்லாஹ் ஒரு பக்கம் பலஸ்தீன மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறான். போர் நிறுத்தம் இருக்கிறது, அங்க உள்ள குழந்தைகள் எல்லாம் தக்பீர் முழக்கமிட்டு அந்த வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த தக்பீரிலே இருக்கக்கூடிய உணர்வு சாதாரணமான வீடியோவை பார்க்கும்போது நமக்கெல்லாம் கண் கலங்குகிறது. அவ்வளோ ஒரு ஈமானுடைய உணர்வோடு, ஷஹீதுடைய அந்த உணர்வோடு, அந்த வாடையோடு அவர்கள் தக்பீர் சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்து சொல்லுகிறானா இல்லையா? இன்னமல் முஃமினூன, முஃமின்கள் எப்படிப்பட்டவர்னு சொன்னா, இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹ்வினுடைய பேர் கேட்டால் வஜிலத் குலூபுஹும், என்ன ஆகும்? உள்ள நடுங்குன்னு சொல்றான்.
அப்ப அந்த மக்கள் தக்பீர் சொல்லுகிற போது நிச்சயமாக உள்ளம் நடுங்கக்கூடியதாக இருக்கிறது. அவ்வளவு ஒரு உணர்வோடு தக்பீர்கள் சொல்லிக்கொண்டு அந்த வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இது இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வெற்றியாக இருக்கிறது. அவர்கள் பாரபட்ச பார்த்து போர் நிறுத்தலே, இது அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு கொடுத்த வெற்றி. பலஸ்தீன மக்களுக்கு, அந்த காசா மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வெற்றியாக இருக்கிறது. இரண்டாவது விஷயம், இந்த அமெரிக்காவில் நடக்கக்கூடிய எச்சரிக்கையை பார்த்து நாம படிப்பினை எடுக்கணும். ஒருவேளை அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்முடைய ஊர்களில் அல்லது வேறு ஏதாவது பக்கத்தில் உள்ள ஊர்களில் இப்படி அல்லாஹ் செஞ்சுட்டான்னு சொன்னா நம்முடைய நிலை என்ன ஆகும்? இதுல அல்லாஹ் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான், நமக்கு அல்லாஹ் ஒரு ஆயுட்காலங்களை கொடுத்திருக்கிறான். நாம இபாதத்து செஞ்சு நம்முடைய கபருக்கு எப்படி தயாரிப்பு செய்யறது, நம்முடைய கபருக்கு எப்படி தயாரிப்பு செய்கிறது, இதுதான் ஒரு முஃமின் யோசிக்க வேண்டுமே தவிர அதை பார்த்து சந்தோஷப்படுறவன் முஃமின் அல்ல, அதை பார்த்து படிப்பனை பெறுபவன் தான் முஃமின் என்பதாக உலமாக்கள் சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, சங்கைக்குரிய ரமதானுடைய மாதம் வரவிருக்கிறது. எனவே நாம நம்முடைய நேரங்களை இபாதத்துல கழிக்கணும், இபாதத்துகள்ல கழிக்கணும். நம்முடைய வாழ்க்கைக்கு நாமளே ஒரு அட்டவணை இட்டுக்கணும். எந்தெந்த நேரத்துல நான் தொழுகணும், எந்தெந்த நேரத்துல நான் ஓதணும் என்று ஒரு ப்ராசஸ் செஞ்சு நம்ம ஒரு அட்டவணை இட்டு அதற்கு ஏற்றார் போல இபாதத்துகள் செய்யணும், அதற்கு ஏற்றார் போல இபாதத்துகள் செய்யணும். இன்னைக்கு பாங்கு சொல்லப்படுது, பள்ளிக்கு வர ஆள் இல்லை. பாங்கு சொல்லப்படுகிறது, பள்ளிக்கு வர ஆள் இல்லை. இவ்வளவு பெரிய மஸ்ஜிதுல அசருடைய நேரத்துல 2 சப்போ 3 சப்போ இருந்தோம்னு சொன்னா மிச்ச மக்கள்லாம் எங்க போயிட்டாங்க? கடையில இருந்து பாங்கு சொல்லப்பட்ட பிறகும் வியாபாரம் செஞ்சு கொண்டு இருக்கிறான். பாங்கு சொல்லப்பட்ட பிறகும் அவர்களுடைய ஈமான் பள்ளிக்கு இழுத்து வர இருக்குது. அருமையானவர்களே, ஃபஜ்ருடைய நேரத்தில் வெறும் 1.5 சஃப். என்னங்க அஜரத்து, கடுமையான குளிர்ல போய் பள்ளிக்கு வர சொல்றீங்களே? நான் சொல்றேன், இந்த குளிருடைய காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் சிரமப்படாம பரிபூர்ணமான முறையில் ஒழு செய்வாங்களோ 2 கூலின்னு சொன்னாங்க. கீழே உள்ள மக்கள் ஃபஜர் துறந்தா 1 ஃபஜருடைய நன்மை. நீங்க இங்க ஜமாத்தோடு வந்து பள்ளியில வந்து ஃபஜர் தொழுதீங்கன்னு சொன்னா 2 ஃபஜருடைய நன்மை கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இது. யார் குளிர் காலத்திலையும் பரிபூர்ணமான முறையிலே ஒழு செய்வார்களோ 2 கூலி என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினாங்க. அருமையானவர்களே, அதனால பக்துக்கு பள்ளிக்கு வர நம்ம முற்படணும், பள்ளி வாசலுக்கு போகணும். அருமையானவர்களே, ஒரு காலம் வந்தது, பள்ளி நிரம்பி வழிந்த காலகட்டம். இன்றைக்கு பள்ளிக்கு கூப்பிடுறாங்க, ஆனா பள்ளி வாசலுக்கு மக்கள் வர்றதில்லை, பள்ளிவாசலுக்கு மக்கள் வர்றதில்லை. எப்போ எல்லா மக்களும் பள்ளிக்கு வந்து விடுவார்களோ அன்னைக்கு தாங்க முஸ்லிம்களுக்கு வெற்றி, அன்னைக்கு தான் முஸ்லிம்களுக்கு வெற்றி. இந்த மார்க்கத்தையும் இஸ்லாத்தையும் யாரும் எதுவும் செய்ய முடியாது. அதனால பள்ளிக்கு வர நாம முயற்சி செய்யணும், ஜமாத்தாக தொழுவதற்கு நாம முயற்சி செய்யணும். இப்ப இருந்தே ரமதானுடைய மாதத்திற்காக வேண்டி நம்மை நாமளே ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் வரக்கூடிய ரமதானில் நல்ல அமல்கள் செய்து நல்ல அடியார்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள்வானாக. இனி வரக்கூடிய காலங்களிலே பாவங்கள் இல்லாமல் நன்மைகள் நம்முடைய ஆகிரத்திற்காக அமல் செய்யக்கூடிய அடியார்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.